Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க வெற்றி பெற முடியாதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. அதோட பாதிப்பு யாருக்கு இருக்கும்? அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குமா? திமுக எல்லா சைட்லையுமே பாதிப்பு இருக்குது. அதுதான் இப்போ சென்னை போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சியில் வந்து அவங்க திமுகவை பாதிக்கிறாங்க. அதே வந்து கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அதிமுகவை பாதிக்கிறாங்க. சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாங்கன்றது நீங்க கடந்த ரிசல்ட்டோட அடிப்படையில் நம்ம பேசணும்னு வச்சுக்கிட்டா கூட இந்த முறை அவங்க ஜெயிக்க வேண்டிய அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து இவங்க தட்டி பறிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கூடாதா சார்? அதாவது வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. இப்போ 16 இடங்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ போன முறை வந்து ஸ்வீப் பண்ணாங்க டிஎம்கேன்றது, இந்த முறை அது வாய்ப்பு இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்றதை நம்ம பேசுகிறோம். இது அதே நேரத்தில் அதிமுக இந்த முறை 8ஓ 9ஓ இடங்களை பெற வேண்டிய இடத்தையும் தாவேக்கா தட்டி பறிக்கிறாங்க. 16 இடத்தையுமே அவங்க பெறக்கூடிய சூழல் இருந்தால் கூட தாவேக்கா வந்ததுனால அந்த இடங்களை பறிச்சுட்டாங்க அப்படின்னு புரியும். அதிமுக சென்னையில் என்றைக்குமே ஸ்வீப் பண்ணதே கிடையாது. அது அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயும் சரி, சென்னையில் வந்து அதிமுக ஸ்வீப் பண்ணது கிடையாது. அதிமுக ஸ்வீப் பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்வீப் பண்ணுவாங்க, சேலம் ஸ்வீப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தென் மாவட்டங்களில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, திருச்சியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெல்டா, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பெல்ட், இதே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எடுத்திங்கன்னா அதிமுக நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் தஞ்சாவூர், கும்பகோணம், உங்களுக்கு திருவையாறு இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாலையும் சென்னையிலையுமே வந்து அதிமுக என்றைக்குமே பெருசாக ஸ்வீப் பண்ணது கிடையாது. அது வந்து ஏடிஎம்கேவோட வீக் ஏரியா தான். இப்போ அந்த ஏரியாவில் 6 சீட்டு 5 சீட்டு அதிமுக வாங்குறதுனாலுமே அது பெரிய ரிக்கவரி. இன்னொன்று, அதிமுக இடத்தை திருப்பி பெறறதுக்கு தாவேக்கா இருக்கணும் இல்லைன்னு அவசியம் கிடையாது. தாவேக்கா இல்லாமலே 2016 இல்லை 2011 அதிமுக நிறைய இடங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கு. அதுவே பாசிட்டிவ் தான். குறிப்பாக சொன்னோன்னா வட சென்னையில் ராயபுரம் நல்லா இருக்குது, ஆர்கே நகரமே இப்போ நல்லா இருக்குது, திருவத்தூர் அதிமுகவுக்கு நல்லா இருக்குது, வேளச்சேரி நல்லா இருக்குது, டி நகர் நல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி மாதவரமும் அதிமுகவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, பொன்னேரி நல்லா இருக்குன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பேக்கெட்ஸ். அதாவது நம்ம மொத்த மாவட்டத்தில் பார்க்கும்போது ஒரு இடம் அங்கே உள்ளே வருதுன்னும் போது மொத்தமாக ஒன்றுமே இல்லாத இடத்துல இன்றைக்கி ரெட்டையில் முளைக்குது, இல்லை அது திருப்பி அதோட இடத்த அது எடுக்க வருது அப்படின்னும் போது they are performing better than the past in strong performing area of DMK. இந்த ஜோன் தான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கே வித்திட்ட ஜோன். அந்த ஜோனில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. போராட்டம் அதிகமாக பார்க்குறது இந்த ஜோன் தான். உங்களுக்கு வந்து விவசாய கூலிகள் பிரச்சனைகள் இருக்குது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. வடமண்டலத்தில், வடக்கு மாவட்டத்தில் இப்போ எவ்வளவு நம்பர்ஸ் அதிமுக பெறதுக்கான வாய்ப்பு இல்லை? இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2021 திமுகக்கு என்ன கிடைச்சதோ அது இந்த வாட்டி அதிமுக கிடைக்கும். அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்கி வந்தாங்களோ அந்த இடத்துல திமுக போகிறதுக்கு வாய்ப்பு. சார், இந்த இடத்துலலாம் பிரச்சனையே கிடையாது, இது 2.0, இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சார், யதார்த்தத்தை பார்க்கணும். கொள்கை, டீலிமிட்டேஷனு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இலங்கை பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு இங்கே தெரியாமல் இல்லை. ஆனால் அடிப்படை வசதி, வீட்டிலேருந்து போகிற குழந்தை பத்திரமா வரணும் அப்படின்றது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ போதை கலாச்சாரம் இன்றைக்கி இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, மக்களோட வாழ்வாதார பிரச்சனையோ, வேலைவாய்ப்பு பிரச்சனையோ, வாக்குறுதிகள் நிறைவேற்ற, அம்மா உணவகம் அதிகமாக டிமாண்ட் இருக்கிற ஏரியா இதுதான். ஏன்னா வேலை செய்கிறவங்க ஜாஸ்தி, வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்க ஜாஸ்தி, வயிற்று பொழப்புக்காக வரவங்க ஜாஸ்தி. அப்போ இது வந்து நகரம் சார்ந்த ஒரு பகுதி. இதில் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்படியே கடந்து போக முடியாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.